எந்த திசையில் படுக்கணும், எந்த திசையில் படுக்கக்கூடாது, அப்படி எந்த திசையில் படுக்கிறதுனால என்ன பலன், அது என்ன நோய் நிலைகள், அப்புறம் எந்த பொசிஷனில் படுக்கணும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தூங்கிட்ட பிறகு பல நிலைகளுக்கு நம்ம மாறிடுறோம். அது நம்மளை மீறி நடக்கிற செயல். ஆனால் நம்ம தூங்குகிற வரைக்குமாவது இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் முடிவெடுத்துங்க. முதல்ல சித்த மருத்துவத்துறையில் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். இப்போது வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது. அப்புறம் மிக முக்கியமாக கிழக்கு திசையில் தலையை வைத்து படுக்கிறதுனால பல நன்மைகள் கிடைக்கும். அதற்கான விஞ்ஞானம் சொல்கிறேன். அடுத்தது மேற்க தலையை வைக்க படுக்கிறது ஓரளவுக்கு மத்தியமம். தெற்கு சில நேரங்களில் வீட்டு அமைப்பு சரியில்லைன்னா தெற்கில் தலையை வச்சு படுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக என்னென்னா கிழக்கு மேற்கு இந்த திசையில் நம்ம தலையை வைத்து படுப்பதனால என்ன விஞ்ஞானம் சொல்கிறேன்னா,